கொண்டாந்துருக்க? பெருங்கொடமா நிறைய மோந்தனே. அம்பட்டி குடம் குடிச்சிருச்சா? என்னடி முடிக்கிற? நீ ஆடி அசைஞ்சு வந்ததுல பாதி போயிருக்கும், மீதியாவது மிஞ்சி இருக்கணுமே. அம்மா குடம் ஓட்ட போல இருக்கு. ஆமாடி, கேட்டு குதிரை வண்டிக்காரன் சாட்ட மோசம்னு சொன்னானா அந்த மாதிரி இருக்கு. ஐயோ, போய் போய் இவ்வளவு இருந்துச்சு நான் ஒருத்தி. நீ பரபர கண்ணை திறந்துகிட்ட களா காண ஆரம்பிச்சிட்டாடி. குயில் இல்ல, நான் மயில். என்னடி இது? ஆத்துக்கு போனா வெறும் கூடத்தோட வந்தா அர்த்தராத்திரியில அவ பேரே சொல்லிக்கிற. மேலு என்னடி இது தூக்கத்துல ஓம் பேரே சொல்லிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, ஸ்கூல்ல டீச்சர் கூப்பிட்டதா ஞாபகம். தூங்கும் போது வாத்துச்சு ஞாபகமா? பேசாம படுத்து தூங்குமா. பொழுது முடிஞ்சதும் என் மகளுக்கு சுத்தி போடணும். ஆத்தா அப்பாடு. இங்க அமுக்குடா, அங்கெங்கயோ பாக்குறான். முத்து வீரே, நாளைக்கு நம்ம ஊரு வீதியில யாரும் வெள்ளை வேட்டி சட்டையோட நடக்க முடியாது. ஆடிக்காக்க ஆரம்பிச்சிடுச்சா? ஏய், மஞ்ச தண்ணி ஊத்துறேன்னு நம்ம ஊர் குமரி பொண்ணுங்க நம்மள சும்மா விட மாட்டாங்கடா.
மாப்பிள்ள வந்து இருக்கும்போது இது எப்படி இருக்கு? ஐயோ அம்மா அங்க பாத்து. ஐயோ என்னது சோழக்கொள்ள பொம்மை மாதிரி இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்தா? சூட்டு போட்ட டாக்டர் இல்ல மரமாக நல்லா தாண்டி இருக்கேன். பேசாம சப்பானிக்கா மயில கட்டி கொடுக்குறேன். ஏண்டி சிரிக்கிறேன்? மதுரை நான் முழுக்க தேடினாலும் என் மருமக மாதிரி ஒருத்தன் கடப்பானா என்ன? என் ராசா. ஏண்டி அவனுக்கு என்னடி? ஆமா எல்லாம் சிரிப்பாளுங்க. போதும், சும்மா ஏன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அதான் நான் யோசிக்கிறேன், உன்னை வேற மாதிரி பார்க்கலாமா? வேற மாதிரினா? சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? பாவடை ரவிக்க போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால கவுன் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால Hey, Chapani, what's this? Swimming dressல வந்திருக்க? டீ குடிக்க சில்லறை வேணுமா? What's the news? Any good news? Hey, what's wrong with you? Hey, Chapani. இந்த குருவமா உங்க பொண்ணுக்கு ஒரு தவார் கொண்டா. என்னையா கிண்டல கேப்பகளி மாதிரி புசு புசுன்னு மூச்ச விடுற? என்ன பண்றது, இந்த ஒரு தபாலுக்காக பெரிய பட்டியில இருந்து 8 மேடு ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஒரு ஓசி சோடா வேணும்னு உன் சொல்ல மூஞ்சில எழுதித்தான் ஒட்டி இருக்கேன். புரிஞ்சுட்டா சரிதான். இந்தா. சரி, மெதுவா மெதுவா மெதுவா. ஏன் அந்த பக்கம் போனீங்க? அங்க யாராவது வந்துட்டே இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த பக்கம் வந்துரு. Come on, come this side. Come on, come on. Wait. எனக்கும் உனக்கும் ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? Look here. நான் தண்ணியில கொஞ்சம் கூட நனையாம வந்திருக்கேன். உன்னாலேயும் இதே மாதிரி வர முடியுமா? Are you ready for the challenge? சரி,
வந்தா என்ன தருவீங்க? வாட் எவர் யூ விஷ். நீ என்ன கேட்டாலும் தருவேன். எஸ், கம் ஆன். மயில், பந்தயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. பாவாடா நினைய கூடாது. அந்த இடத்துல ஆளை ரொம்ப ரொம்ப அதிகம். பார்த்து பார்த்து, பாவாடா நினைவு கூடாது. ஹரே ராம். ஓமை, நீ பந்தயத்துல ஜெயிச்சுவேன்னு நினைச்சேன். ஏமாத்திட்டிய. பரவாயில்ல பரவாயில்ல, நான் தோத்ததாவே இருக்கட்டும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அதாவது நம்ம 2 பேரும் இப்போ ஆத்துல இறங்கி குளிக்கலாம்னு சொல்ல போறேன், அதுதானே? ஐயா, ஆசை பாருங்க. நாளைக்கு நான் பட்டணம் போறேன். டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருங்க. ஆர்டர் வந்திருக்கு. இதோ. அப்படி என்ன? நாளைக்கு நேரமெல்லாம் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பேன். என்ன மௌனமாயிட்டீங்க? ஓஹோ, என்னை இப்பவே டீச்சர் மாதிரி கற்பனை பண்ணி பாக்குறீங்களா? மயில், நீ இவ்வளவு சீக்கிரம் என்ன விட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்னங்க என்னங்க, உங்களை விட்டு போறேன்னு கோவமா? கோவிச்சுக்காதீங்க, கொஞ்ச நாள் தானே. சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணுங்கிறது என் ஆசை. அது நிறைவேறும்னா நான் போய்த்தானே ஆகணும். There are many slips between the cups and lips. அப்படின்னா கை கேட்டினது. It's all right. ஏமை, என்னை விட்டு பிரியறதுல உனக்கு எவ்வளவு சந்தோஷமா? இல்லங்க, உங்களை விட்டு பிரியறதுல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறது? மயில், இந்த ஓல்ட் வில்லேஜ்ல எனக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் நீதான். தன்னால் இங்க ஸ்டே பண்ணதும் உனக்காக தான். மயில், அதுவும் மிஸ் ஆயிடும் போல இருக்கு. இனிமே நான் இங்க இருக்க போறதில்லை. அப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான் நினைச்சே பழகுறேன். கொஞ்ச நாள் தானே, சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லுங்க. தாராளமா போயிட்டு வா. பட் ஒன் திங், என்னை விட உனக்கு உன்னோட ஆசைதான் முக்கியம் போனா நீ திரும்பி வரும்போது நிச்சயமா நான் இங்க இருக்க மாட்டேன். தட்ஸ் ஷூர். குட் பை. என்னங்க என்னங்க, அம்மா. என்னடி? நான் ஒண்ணு சொல்லுவேன், கோவிச்சுக்க மாட்டியே? என்னடி பொடி போட்டு பழமை பேசுற? நான் படிக்க போலமா. மயிலு, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. அங்க போனா உன் ஞாபகமாவே இருக்கும். அதுக்காக நீ ஏண்டி வருத்தப்படுற? உன்னை பார்க்காம நான் மட்டும் சிரிச்சுக்கிட்டா இருக்க போறேன்? யாருக்கிட்ட போய் காசு கேட்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன்டினா. ஆத்தா மேல எம்புட்டு விசிறு வச்சுட்டு இருக்கேன். அத்தா, எங்கேயும் போக வேண்டாம், பேசாம என் கூடவே இருந்து.
என்னடி நிலமரமா நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, இந்த கோழிய பாரு, இதுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கே. 2 நாளா அப்படியே அது கிடக்குது. அதுக்கு விதி அம்பிடுத்தேன். பாக்க பாவமா இருக்குமா. என்னடி திடீர்னு கருத்தன? அது ஆசையா கிட்ட வந்தா சனியனே சனியனே திரட்டுவே. இதால ஒரு காரியம் அமைண்டிருக்கே. காரியமா? என்னடி சொல்ற? இந்த கோழி குட்டி போடுமே. எது குட்டி போடுமா? இல்ல, குஞ்சு பொரிச்சு. சி, அது குட்டி போட்டு அப்புறம் வந்து அது என்ன என்னதான் சொல்ற? நம்ம ஊர்ல புதுசா வந்திருக்காரு டாக்டர், அவர்கிட்ட காட்டினா சொஸ்தமாயிடுமா. நீ ஒருத்தி, அவனை பார்த்தா வைத்திய மாதிரியா இருக்கு, விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப கெட்டிக்காரன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. இதுக்கு விதி அவன்கிட்ட தான் முடியணும் இருக்கு. சரி, இந்த அப்படி கோழிய கொண்டா, நானே கொண்டு போறேன். அம்மா, என்னடி இன்னைக்கு நீ சந்தைக்கு போக வேண்டாம். ராசாத்தி மறந்தே போயிட்டேன். இந்த சப்பான் கிட்ட கொடுத்தனுப்பு, நான் போறேன். அது எங்க ஊர் சுத்த போச்சோ. இத பாருமா, இந்த கோழிய பாரு, இத சீக்கிரமா டாக்டர் வீட்டு கொண்டு போலன்னு சத்துடும். சரி சரி சரி, நீயே கொண்டு போ. ஆத்தா ஆத்தா. மேடம் மருமவனே, எள்ளுனா எண்ணெய் அனுப்பானே. ஐயோ என் ராசா. அடியே, கோழி அவன்கிட்ட கொடுத்து அனுப்புடி. இந்தா கோழியே டாக்டர் கிட்ட காட்டு. என்னன்னு கேட்ட திரு திருன்னு முடிக்காத. அவன் எல்லாம் விவரமா சொல்லுவான். அடியே, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல இரு. நான் பாட்டுமா? அடிச்சுப்பா. ஏய் சீக்கு கோழி. டாக்டர் கோழிக்கு என்னன்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணுமா? சொந்தமாவே பேச தெரியாது, சொல்லி கொடுத்தா பேசியாக்கும். இங்க கொண்டா, நானே போறேன். ஆத்தா கேட்டா நான் தான் கொண்ட காமிச்சேன்னு சொல்றேன். நல்ல சப்பானி. மஞ்சள் தாவணி போடலாமா? போடலாமே போடலாமே. என்னம்மா? கோழிக்கு ஊசி போடணும். ஆஸ்பத்திரி 4 மணிக்கு தான். டாக்டர் வீட்டுல இருப்பார். என்னங்க, இங்க கொஞ்சம் பாருங்க. பாருங்கண்ணா. என் மேல கோவமா? நான் படிக்கிறதுக்கு பட்டணம் போல. ஏன்? நீங்க தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ நோ இட். நீ இந்த முடிவோட தான் இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த இடத்துல சந்திக்கத்தான் நான் இங்க வரல. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. கோழி உடம்பு சரியில்லை, அதான் வந்தேன். ரியலி? டெஸ்ட் பண்ணலாமா? ஐ மீன் கோழி. இந்தாங்க. மயில், இந்த கோழிக்கு 2 வியாதி. ஒண்ணுக்கு நான் மருந்து கொடுத்துடுறேன், இன்னொன்னுக்கு நீதான் கொடுக்கணும். புரியல? இப்போ உனக்கு வயசு என்ன? 16. அந்த 16 தான் உனக்கு வியாதி. அதுக்கும் சேர்த்தே மருந்து தட்டுமா? சீக்கிரமா மருந்து ஊத்துங்க, நான் போனோம். கம்.
சரி, நேரமாச்சு, நான் போறேன். மயில், ஓ கோழியை கீழே விடு. அரே, கோழியை முதல்ல கீழே விடு ப்ளீஸ். இது பாரு, நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிய. இந்த மாதிரி சின்ன ஜீவன்களை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. கோழியை காலை பிடிச்சுதான் தூக்கணும், முயலே காது பிடிச்சுதான் தூக்கணும். யூனோ டக் டக் ஐ மீன் வாத்து கழுத்தை பிடிச்சுதான் தூக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் போறேன். யூ ஆர் அன் எஜுகேட்டட். எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள மாதிரி ஹியூமன் பாடியில கூட ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டைப்பான உணர்ச்சி இருக்கு. யூ டச் ஹியர், கம் ஆன் ஸ்மைல், நத்திங் வில் ஹேப்பன், ப்ளீஸ் டச் ஹியர், கம் ஆன். குட். இந்த இடத்துல எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை. டச் ஹியர், nice. Here also nothing. Touch here. Smile. I will show you the difference. You feel anything here? Very good. Here? Nice. Here? Smile. Look into my eyes. Let me try. In this place. கொஞ்சம் பயமா இருக்கு. நான் போறோம். என்ன விட்டுடுங்க. நான் போறோம். என்ன விட்டுடுங்க. யாரது? நான் போனி பண்ண வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? என்ன சேர்வ சட்டுன்னு வெட்டிட்டு மறையற மின்னல் மாதிரி மறைஞ்சிடுச்சு. இன்னொரு இடி இடிச்சா வெளியே வரும் பாரு. படிப்புக்காரே, எனக்கு மயிலு மார்க் பீடியோ வேணும். இது எப்படி இருக்கு? என்ன பதிலியே காணோம்? வயசுக்கு வந்த வெக்கம் போல இருக்கு. படிப்புக்காரியங்கிற திமிரடா அவளுக்கு. இவ படிச்ச படிப்புக்கு சர்க்கார் உத்தியோகமா கிடைக்க போகுது. சாணி தட்டி எடுத்துக்கிட்டு மந்தைக்கு தான் வரணும். அங்கே மடக்கி மடியில போட்டு தாளாட்டிட மாட்டேன். இது எப்படி இருக்கு? என்ன நாட்டமா விட்டு வில்லு வண்டி போகுது? பொண்ணுக்கு இடுப்பு வலியா? இல்லடி, நம்ம டாக்டருக்கு பட்டத்துல கல்யாணமா. ஊர்ல இருந்து கடுதாசு வந்திருக்கா. அவரை ரயில் அடிச்சு ஏத்திட்டு போக வில்லு வண்டி போகுது.
எஸ், உங்க கல்யாணத்துக்கு தான் போறதா ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. of course they are correct. என்னோட கல்யாணத்துக்கு தான் நான் ஊருக்கு போறேன். என்னங்க அப்போ நீங்க பழகுனதெல்லாம் just to kill the time. வேலுக்காக கொஞ்சம் நேரம் மரத்துக்குள்ள ஒதுங்குது இல்லையா? நீங்க ஆசைப்பட்டபடி நான் நடக்கல, அது மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் செய்றீங்களா? யோ பிட்டி வில்லேஜ் கேர்ள், நீ எங்க இருந்தாலும் இதே தான் செய்திருப்பேன். சுருக்கமா சொல்ல போனா இப்போ கூட நான் ரொம்ப லைக் பண்றது ஒண்ணே இல்ல, உன்னோட 16 வயசு. என்னங்க 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 கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லுங்க. போகும்போது கூப்பிடாது, அது அபிசுகிடும். என்னங்க சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அது டீச்சர் ஆகணுங்கிறது. அந்த ஆசையை கூட உங்களுக்காக அழிச்சுட்டேனே. இவ்வளவு நடந்தது, நீங்க என்ன கல்யாணம் செய்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான். கல்யாணமா? எனக்கும் உனக்குமா? யூ ட்ரீம் வில்லேஜ் கேர்ள். நான் ஒரு படிச்ச டாக்டர், என்ன கட்டிட்டு போடுவா? ஆஃப்டர் ஆல் கேவலம் ஒரு பொட்டி கடிக்காரி மகளா? எத்தனை நாளா நடக்குது? பெத்தவளைக்கு தெரியாம இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குது? என் வயிற்றுல பாலவாப்பேன்னு ஒண்ணு படிக்க வச்சனே, இப்படி பாஷாணத்தை கலந்துட்டு அடையே பாவி. அடியே புடவரவுக்கு தேவையா இருந்தா கூட என்கிட்ட பயந்துகிட்டே கேப்பிய. புருஷனை தேடுற துணிச்சல் உனக்கு எப்படி வந்துச்சு? உனக்கு எப்படி வந்துச்சு? செத்து போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுப்பனே, இப்படி கெட்டு போய் வந்து நிக்கிறேன். நான் கெட்டு போகல. பார்த்தேன், பழகனே, தப்பு மட்டும் பண்ணலைங்கிறியா? நான் அடியே பஞ்சு நெருப்பும் பக்கத்திலேயே இருந்திருக்கேடி. நான் இதை நம்ப மாட்டேன்டி, நான் இதை நம்பவே மாட்டேன். நான் கெட்டு போகல. கெட்டு போனவன் மட்டும் தேவடியா இல்லடி, வீட்டை விட்டு போயிட்டு வந்தவளும் தேவடியாத. அம்மா, நான் எங்க அப்பனுக்கு தானே பிறந்தேன். என்னடி? நான் எங்க அப்பனுக்கு தான் பிறந்தேங்கிறத நீ நம்புறியா? மயில், அத நீ நம்புறதா இருந்தா நான் கெட்டு போகலங்கிறதையும் நீ நம்பித்தான் ஆகணும். மயில், நான் உன் வயித்துல பிறந்தவம்மா, நான் கெட்டு போகல. மயில், நான் உன்னை நம்புறேன்டி, நான் பெத்த மகளா, நான் உன்னை நம்புறேன், நம்புறேன். நாம் அழுதா இந்த ஊர்க்காரங்கள்லாம் சிரிப்பாங்கடி, சிரிப்பாங்க. அடியே ஊர்க்காரங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னால உன்னை ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துறேன்டி, கட்டி கொடுத்துறேன். அம்மா,